ஆடி வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கு நான் சர்க்கரை பொங்கல் தான் பண்ணினேன். இது நம்ம யூஷுவலாக பண்ணுற மாதிரி இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆறினதுக்கப்புறமும் ரொம்ப இறுகி போகாத இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அரிசி லேசாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது இல்லையா, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் 3 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். 1க்கு 4 அந்த கணக்கில் 1 டம்ளர் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இதை மூடி ஒரு 5 விசில் வர வரையும் குக் ஆகட்டும். இங்கே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் திராட்சை பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம், 3/4 டம்ளர் தண்ணி. இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் வெல்லம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். தூசி மண் ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. சாதமும் இங்கே நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இதை மசிச்சுக்கணும் நல்லா. இங்கே பாகில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மசிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பாகு நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த மசிச்ச சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் சாதம் செய்யுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிக்கும். சாதம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கட்டி எதுவும் இருக்காது, சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இது கூட நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எந்த டம்ளரில் அரிசி அளந்தேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அது கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் ஏலக்காய் பொடி நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது அப்படியே நம்ம கோவிலில் சாப்பிட்ற சர்க்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். அதனால இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.